நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம போலீஸ் ஆண்டி இருக்காங்களா, அவங்களுக்கு விஜய் ஃபோன் பண்ணி சொல்கிறாருங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, இந்த மாதிரி தான் உங்ககிட்ட யார் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன் எதுக்காக நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்துடும் சொல்லிட்டு விஜய் பேரை சொல்லி நம்ம ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த போலீஸ் ரொம்பவே நல்ல போலீஸ். சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே மேடம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த செகண்டே நம்ம வெண்பா குட்டியும் மல்லியும் சேர்ந்து அந்த போலீஸை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே சந்தித்து இந்த மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் நான் சைன் பண்ணியே தரணுமா, சைன் பண்ணி கொடுக்கலன்னா என்ன பண்ணணுன்னே தெரியாது, ஒழுங்கு மரியாதையாக சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல மேடம், எனக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. வெண்பா குட்டியும் எங்கள் அம்மா விட்டு என்ன போனாங்கன்னா அடுத்த செகண்டே நான் இருக்க மாட்டேன் மேடம், எங்கள் அம்மா குட்டியே நானும் போயிடுவேன், இல்லை நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேடம் வந்து நான் எப்போவுமே உங்களுக்கு நீதி கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கும் ஒரு பொண்ணு வந்தால் ஆனால் அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டே தெரியல, என்னோட கேர்லெஸ்ஸாலேயே கவனக்குறைவால் அந்த பொண்ணை நான் இழந்துட்டேன், அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடக்க நான் விட மாட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வந்து பேசுகிறேன், யார் எப்படிப்பட்டவங்க வந்தாலும் சரி உன்னோட இன்னும் விஜயம் யாராலும் பிரிக்க முடியாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஒரு பக்கம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. உடனே நம்ம வெண்பா குட்டிக்கு சந்தோஷம் ஆயிடுது. தேங்க்ஸ் ஆண்டின்னு காட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனோம். ராஜேஸ்வரி இருக்கால, அவள் மூக்குக்கு அப்படியே சும்மா டோஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த போலீஸ் ஆண்டி ஃபோன் பண்ணி, என்ன ராஜேஸ்வரி தேவையில்லாமல் இந்த மாதிரி கேவலமான வேலைக்கு என்ன இனிமேல் அது செய்யணும் இது செய்யணும், காசு கொடுக்குறோம் அவரை கொட்டு கொடுக்கணும் என்கிட்ட பேச வேலை வச்சுக்காது, அப்புறம் அவளை உன்னோட கெது என்னான்னு சொல்லிட்டு தெரியாது, எல்லாமே ஒரு எல்லை வரைக்கும் தான், அந்த எல்லைக்கு மீறி போனால் என்கிட்ட பேச்சு எல்லாம் அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உனக்கே புரிஞ்சுட்டு இருக்கும், அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்றாங்க. இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோகப்பாட்டப்பான்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. சரி இவங்க தெரிஞ்சுன்னு போகிறாங்க, எவ்வளவோ பார்த்தாச்சு இவங்கள மாதிரி ஆளுங்களா, இதுக்கு மேலே என்ன பார்க்க இருக்குது, பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க பெண்ணை ஆணினமே உன்னை வணங்குமே நெஞ்சு காடன் தீர்ப்பதற்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருதுல்ல, அந்த மாதிரி தாங்க நம்ம மல்லிக்கும் அந்த போலீஸ்காருக்கும் இந்த மாதிரி ஒரு பாங்க டெடிகேட் பண்ணுறோம். நம்ம விஜய் வந்து ஒரு பக்கம் எதுக்கு அக்கா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்கு, அவள் இந்த வீட்டில் எங்கேனா இருந்துன்னு போகிறா, விட்டுருங்க, தேவையில்லாமல் என் வாழ்க்கையை திருப்பியும் குழப்பின்னு இருக்காதிங்க, வெண்பா இப்போ தான் ரொம்பவே ஆக்டிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கா, அது போதும் எனக்கு, அந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேச சொல்லிட்டு தெரியாமல் ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படியா ஓ இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நுணங்கோட்டினே இருக்காங்க. இவங்க இது பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நடக்கிறதா நடக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக எல்லாத்தையும் மாற்ற முடியாதுல்ல தலைகீழ, அதனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னு வாழ்க்கையில் நாம தான் சந்தோஷத்தை பக்கம் தேடின்னு நம்ம பாட்டுக்கு போயின்னு இருக்கணும். சரி போயில பார்த்துக்கலாம், எவ்வளோ நடந்துச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தள்ளிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நடவடிக்கை போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதாவை திரும்ப நம்ம தலைவனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா மானாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. டைவர்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் ஆகாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.